அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால ஏதோ இங்கிலீஷில் பேசுவாங்க, ஏதோ ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ எம் விசிட்டிங் திஸ் ஸ்கூல். ஆகஸ்ட் 15th வந்தேன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். எப்போவுமே நான் இந்த ஸ்கூலில் வந்து ஜெயின் சார் ஏற்கனவே நிறைய அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. ஒரு பிரச்சனை, எப்போவுமே இந்த ஸ்டூல் எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஹைட் கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஸோ 360 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு அவ்வளோ நினைவில்லை. இன்றைக்கி ஜெயின் சார் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது. 470, எஸ் 470ங்கிறது வந்து ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் சார் சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஏன்னா எனக்கு ஸ்கூலை பற்றி அவ்வளோ தெரியாது. எவ்வளோ குழந்தைங்க படித்தா அது பெரிய ஸ்கூல், எவ்வளோ குழந்தைங்க படித்தா அது ரொம்ப குட்டி ஸ்கூலுங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. நாங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறோம், யூனிவர்சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். இப்போது எனக்கு நிறைய புரியுது. இந்த சின்ன க்ரௌடு வச்சுக்கிட்டு இவங்க நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய மற்றவங்க சொல்லும்போது தான் நீங்கள் எல்லாருமே எவ்வளோ கிஃப்டட். நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஸ்கூல் வந்தப்போ, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் ஒருத்தருமே இந்த ஸ்கூலில் அட்மிஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறது வந்து நிஜமாகவே நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். நிஜமாகவே பெருமைப்படணும். கண்டிப்பாக கை தட்டுறதுக்கு சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். இந்த 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா ஆங்கிள்லேயும் எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம குழந்தைங்கள தயார்படுத்துறது தான் வந்து ஒரு சரியான ஒரு கல்விக்கூடமாக இருக்க முடியும். எல்லாரும் டாக்டர் ஆகுங்க, எல்லாரும் இன்ஜினியர் ஆகுங்கன்னா எல்லாரையும் ஒரே வேலை பண்ண சொல்ல வைக்கிறது கரெக்டு கிடையாது. அவங்களோட திறமை என்னமோ அதை கண்டுபிடிச்சி அதுதான் ஊக்குவிக்கணும். இப்போது இந்த ஸ்கூலில் இது நிறைய பண்ணுறாங்க. செந்தில் சாரோட உழைப்பு வந்து இது நல்லா வெளியில் தெரியுது. இந்த 470 குழந்தைங்களில் வந்து எத்தனை குழந்தைங்க இப்போ இன்றைக்கி மேடையில் வந்து ஆடினாங்க? சுமார் 120, 130 ரவுண்டில் வந்து ஆடிருக்காங்க. இப்போ ஆடினாங்களா, எப்படி ஆடினாங்க, அதெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது. குழந்தைங்களாக இருந்தாங்க ஸ்டேஜில். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். என் குழந்தையோட ஸ்கூலுக்கே நான் போயிருக்கேன். அப்புறம் நம்மளும் இன்றைக்கி நிறைய டிவிலெலாம் பார்க்குறோம். சின்ன குழந்தை வந்து ஒரு வேறு மாதிரியான சாங்கெல்லாம் பாடி சூப்பர் சிங்கரில் பாடுது, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய நம்ம பார்க்குறது தான் இல்லைங்களா? ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருக்கும். ஏன்னா நான் 1977 பிறந்தேன். ஆனால் 1907 பிறந்த மாதிரி பேசுவேன் நான். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படித்தான் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைங்க தான் அப்படி இருக்காங்க. என் பையன் 6வது படிக்கிறான். என் பையனோட ஸ்கூலில் என் பையன் வந்து ஷார்ட்டுன்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸோ டான்ஸோ எதுனாலும் அம்மா என்னை முன்னாடி நிற்க வச்சிடுறாங்க, நான் ரொம்ப ஷார்ட்டுன்னு வந்து என்கிட்ட சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு முன்னாடி நடந்தால் நீ நல்லா தெரியவ ஃபோட்டோவில் அப்படியே அவனை என்கரேஜ் பண்ணுறது தான். ஆனால் எனக்கு ஒரு பக்கம் வலிக்கும். அவனை ஷார்ட்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஏதோ அங்கே நடக்குதில்ல, புரியுதுங்களா? ஆனால் என் பையன் ஹைட்டுக்கு தான் இங்கே என் பையன் எல்கேஜியில் எப்படி இருந்தானோ, எந்த அளவு இருந்தானோ அதே அளவு தான் இங்கே இருக்கிற எல்கேஜி குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை கூட அப்நார்மலாவோ வீங்கியோ ஒபீஸாவோ இல்லை. இங்கே வந்த ஒரு குழந்தை கூட அப்படி இல்லை. நான் ஸ்கூலில் ஆகஸ்ட் 15th வந்தும் பார்த்தேன். ஒரு குழந்தை கூட அது மாதிரி கிடையாது. இப்படித்தான் இருக்கணும் குழந்தைங்க, நிஜமாகவே இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க பேரண்ட்ஸ், உங்களுக்கு தான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டாக பெற்று விட்டாலும் வீட்டில் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலும் இந்த ஸ்கூலில் வந்து அப்படியே அந்த கான்செப்டை மாற்றுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. இப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். இதுதான் இயற்கையோடு ஒத்து போய் இருக்கிறது தான் கரெக்டு. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எல்லோரும் எவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் டைமை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ தூரம் ஃபோன் அடிக்ஷன்
என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபிசிக்கலாக உங்கள் குழந்தைங்க கரெக்டாக இருக்காங்க, ரொம்ப சரியாக இருக்காங்க, ரொம்ப சரியான இடத்துல வந்து போட்டிருக்கீங்க. இப்போ நான் சொன்னதில் இங்கே பார்த்த அந்த 130 குழந்தைங்களில் ஒரு குழந்தை கூட ஆர்டிஃபிஷியலாவோ, அதாவது ஒரு 100% பர்ஃபெக்ஷனோட ஒரு குழந்தையும் ஆடலை. அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது குறை இல்லை, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இந்த ரியாலிட்டி, இந்த நேச்சுரல்னஸோட குழந்தைங்களை விட்டால் தான். ஒன்றும் இல்லை, எனக்கு பின்னாடி வந்து மிஸ் வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க, இப்படி வச்சாங்க நிறைய டைம். ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி அதை உள்வாங்கி பிரதிபலிக்குது. ஒரு பொண்ணு அந்த ஆக்ஷனை கரெக்டாக பண்ணிருச்சு. ஆனால் மற்ற பிள்ளைங்கள்லாம் மிஸ் இல்லை, திரும்பி திரும்பி வேகமாக ஒரே இடத்துல நின்று ஆடணும். அப்போ அவங்க ஒரு தடவை இங்கே வைக்கிறாங்க, ஒரு தடவை இங்கே வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு கரெக்டாக அவங்க எங்கே வைக்கிறாங்களோ அங்கேயே வச்சாங்க. அது எந்த கலர், அந்த பிங்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஆடினாங்க. ப்ளூ ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ரெயின் டான்ஸ் ப்ளூ ட்ரெஸ் போட்டு ஆடினதில் ஒரு குழந்தை ஒரு தடவை இங்கே வச்சா, ஒரு தடவை இங்கே வச்சா. இங்கே அவருக்கு தெரியும் இங்கே தான் வைக்கணும்னா, ஆனால் மிஸ்ஸு அங்கே வச்சுருக்காங்க. நான் திரும்பி மேடமை பார்க்குறேன், அவங்க இங்கேருந்து கை எடுக்கிறாங்க. அப்போ தான் அதனால தான் அந்த குழந்தை. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க டேலண்டடாக இருக்காங்க, புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அப்படியே உள்வாங்கி பிரதிபலிக்கிறாங்கல்ல. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கரெக்டாக இருக்காங்க உங்கள் குழந்தைங்க. நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க, நான் குறையா சொல்லலை. இதை இப்படி தான் இருக்கணும், உங்கள் குழந்தைங்க நேச்சுரலாக இருக்காங்க. இவங்களை நான் வந்து நீட்டுக்கு அனுப்புகிறேன், ஜேஇக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு தயவு செய்து கெடுக்காதீங்க. நான் வந்து நீங்கள் மட்டும் படித்து அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. இது வேண்டாம் அப்படின்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு பக்கத்தையும் வந்து சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு மார்க் ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்த எனக்கு தலையில் எழுதியிருக்குது இன்ஜினியரிங் கிடச்சி அதுக்குள்ளே போக வேண்டிய மாதிரி. அது நடக்க தானே செய்யும். எனக்கு இதில் விருப்பமே இல்லை, எனக்கு இந்த ஃபீல்டில் வரத்துக்கு விருப்பமே இல்லை. ஆனால் வந்தாச்சு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்ன நடக்கணுமோ உங்கள் குழந்தைக்கு அது நடக்கும். எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் செய்கிறீங்களா ஏற்கனவே எனக்கு தெரியலை, இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு வந்து என்ன விருப்பம், என்ன ஆகணும்னு விருப்பம் அப்படிங்கிறது வந்து இந்த 8ஆம் கிளாஸில் கேட்குறது, 9ஆம் கிளாஸில் கேட்குறது. இப்போ என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் போன வருஷம் எக்ஸாம் எழுதும்போது அவள் கடுப்பான ஒரே விஷயம் என்னென்னா, நீ என்ன ஆக போகிறேன்னு யாரை பார்த்தாலும் கேட்குறாங்கம்மா, என்னம்மா சொல்கிறது? நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது யாராவது என்ன அப்படி கேட்டிருப்பாங்களா? உங்களை கேட்டிருப்பாங்களா? என் வயசில் இங்கே இருக்கிறவங்கள கிடையாது. நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரிசல்ட் வந்த நியூஸ் பேப்பரை வாங்கி கொடுக்கறது கூட எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டாங்க. நான் பாட்டில் உட்காந்துருந்தேன். ஃபெயில் ஆக மாட்டோங்கிற ஒரு தைரியம்தான். அப்படி தான் இருந்தது, நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். இப்போ வந்து அப்படியே 8ஆம் கிளாஸ்லேயே நீ இதாக போறியா, 10ஆம் கிளாஸ்லேயும் இது ஆக போறியா? பையன் தெரியாதனமாக ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்து அது வாட்டுக்கு அழகாக குழந்தையா அது விளையாடினா அவன் உடனே தோனி ஆக போகிறான். ஏன் இன்னொருத்தர் ஆகணும்? அவனாக ஆகட்டுமே, இன்னொருத்தராக ஏன் ஆகணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னு தான் நான் இதுக்கு வந்தேனே. குழந்தைங்களை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் இந்த ஸ்கூலில். இன்னொருத்தராக ஆக வேண்டாம். ஒரு ரஜினியாவோ ஒரு தனுஷாவோ ரஹ்மானாவோ ஆக வேண்டாம். உங்கள் பையனா ஆகட்டும், உங்கள் பொண்ணா ஆகட்டும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? தயவுசெய்து வந்து யாராவது ஒருத்தர் ஃபோட்டோவை பார்த்து அவரை மாதிரி ஆகணும்னு எங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க, வேண்டாம். தயவுசெய்து நிறுத்திடுங்க. அவங்களா ஆகட்டும். நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுப்போம். பெரியவங்களை மதிக்கிறது எப்படி, நல்லா பழக்கிறது எப்படி, நல்லா சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டேட்டில் எல்லா இடத்துல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. டாப் ரேங்க் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் அங்கே அட்மிஷன் ஆவாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போது
இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவமாக நாங்கள் திட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு அசைன்மெண்ட் பண்ணல, இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து மேடம் எங்களுக்கு டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணணும், இந்த விஷயம் இருக்குது அந்த விஷயம் இருக்குது, கடைசி சமயத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்மளை கோவப்படுத்துகிறாங்க மாதிரி ஏதோ ஒன்று என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம திட்டிடுறோம். ப்ரொஃபஷ்னலாக தான், நம்ம பர்சனலாக இல்லை, ப்ரொஃபஷ்னலாக என்ன இது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து திட்டிடுறோம். அப்படி திட்டும்போது ஒரு ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்த இடத்துல நம்ம ஒரு திட்டுறோன்னா, ஒருத்தரும் அதை எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, ஒருத்தரும் நான் திட்டுறது எப்படி வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படுது. இதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன் இத்தனை வருஷத்தில். அதில் ஊர் பக்கத்தில் இருந்தோ இங்கே உங்கள் ராயபுரத்துலேருந்தே வந்து கமலேஷ்னு ஒரு பையன் என்கிட்ட படிச்சிருக்கான். நான் மறக்கவே மாட்டேன். அவனை ரொம்ப கூலாக நிற்பான், என்ன திட்டினாலும் கூலாக நிற்பான், அதுக்காக சிரித்து நக்கல் பண்ண மாட்டான். அவன் வந்து ரியலைஸ் பண்ணுவான், நம்ம திட்டுறதை வாங்கிக்கிற மாதிரி சாரி ஃபிகரில் வச்சுப்பான் ஃபேஸில், ஆனால் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவான். ஆனால் இதே ஒரு 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 அடையாறுலையோ ஒரு சிட்டி பிரெட் ஒரு ஸ்கூல்லேருந்து படித்து ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்த அந்த பையனோ பொண்ணோ அவங்களுக்கு ரொம்ப ஈகோ வந்து ப்ரிக் ஆகும் நம்ம திட்டினா. ஏன்னா வீட்டில் திட்டலை, வீட்டில் தோல்வியை காமிக்கலை, வீட்டில் அடுத்தவன் திட்டினா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல, ஏன்னா யாருமே திட்டலை. ஒத்த புள்ள இது ஒரு பெரிய நோய் நம்ம சமூகத்தில், ஒத்த புள்ள பெரிய நோய், சரிதானுங்களா? இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் ரீசனால் ஒத்த பிள்ளை ஆயிடுச்சு, அது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம், ஆனால் அதை ஒத்த பிள்ளையாக வளர்க்காதீங்க. 2 பிள்ளை இருந்தால் எப்படி அதுக்கு நோ சொல்லுவோமோ, நோ நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைங்கக்கிட்ட, அப்போ தான் அதுக்கு எப்போ கேட்டாலும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் தான் பழக்கணும். 9 to 5 ஸ்கூலில் தான் இருக்காங்கன்றதுக்காக ஸ்கூல் இதெல்லாம் பழக்க முடியாது, பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது, சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பழக்கணும். எங்கிட்ட இருந்திருக்க அந்த பிள்ளைகளில் ஊர் பக்கத்துலேருந்து வந்த குழந்தைங்களோ பொண்ணுங்களோ பசங்களோ, இல்லை ரொம்ப இந்த சைடில் ராயபுரம் இந்த சைட்லலாம் ரொம்ப ஓல்டு சென்னையிலேருந்து வர பசங்களோ ரொம்ப மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் சிட்டி ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு அப்படி தெரிக்கும், மூக்குலையும் மூஞ்சிலையும் கோவம் தெரிக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால். அப்புறம் அடுத்த நாளைக்கு அவங்ககிட்டேருந்து ஃபோன் வரும், அப்பாட்டேருந்தோ அம்மாட்டேருந்தோ ஃபோன் வரும். ஆனால் எந்த பிரச்சனையும் தனியாகவே நின்று ஹேண்டில் பண்ணி ஃபேஸ் பண்ணி, ஓகே சரி மேடம் கோவமாக இருக்காங்களா, நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளும் எரிச்சலாகும் சில சமயம், கோவமாக இருக்காங்களா சத்த நேரம் கழித்து போய் பேசுவோம், கரெக்டாக அவங்களுக்கு புரிய வைப்போம், பண்ணட்டுங்க, என்ன பிரச்சனை இப்போது? என் பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு திட்டினாரு, இதெல்லாம் இங்கே என்கிட்ட வந்து சொல்லாத, நீயே பார்த்துக்கோ, முதல்ல என்ன ஸ்கூலுக்கு கூப்பிடாத, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னா மட்டும் நான் சைன் போடுறதுக்கு வரோம், இதை தாண்டி ஸ்கூலுக்கு கூப்பிட்டா நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஸ்கூலுக்கு போக மாட்டோம். இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறது, மிஸ் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உன் ஸ்கூலு உனக்கு என்ன வயசாகுது, நீ தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு 2ஆம் கிளாஸில் என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன். அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த மெச்சூரிட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இது நீங்கள் தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறது தவறு. உங்கள் பிள்ளைங்க சைடில் தவறு இல்லைன்னா கூட நீங்கள் என்ன சொல்லணும், நீயே போய் பேசி அதை சரி பண்ணுன்னு சொல்ல முடியும், நீங்கள் போய் நிற்கக்கூடாது. நீங்கள் போய் நின்னாதான் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனால் மாமியார் வீட்டில் நீங்கள் போய் நிற்கிறீங்க, அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் போகக்கூடாது, ஸ்கூல்லேருந்து உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சால் ஒழிய நீங்கள் வரக்கூடாது. இது ரிவர்ஸும் இருக்குது. ஏன் ஸ்கூல்லையே என் பையனையே பற்றியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, நான் என்ன பேசியிருப்பேன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அங்கே போய் என்னோடய ப்ரெஷியஸ் டைமை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு ஏதாவது ப்ரொடக்டிவாக வேணும்னா சொல்லுங்கள், அவன் உங்கள் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூலில் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்கன்ட்ட. நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா கொடுங்க, நான் கேட்க மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு பேரண்ட்டும் ஒரு ஸ்கூலும் இருக்கணும். இந்த ஸ்கூல் சரியாக இருக்குது, நீங்கள் யாராவது கொஞ்சம் அப்படி இப்படி சரியில்லாமல் இருந்தால் தயவுசெய்து சரி பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களை வீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். இது முக்கியமாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது. எனக்கு தெரியல நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நிறைய பெரியவங்க என்னை விட பெரியவங்க கூட இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்படியெல்லாம் என்னோட பையன் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எரிச்சலாகி தான் நான் வந்து இதை இங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் சரியாக இருந்ததுன்னா ரொம்ப 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 சந்தோஷம். குழந்தைங்களுக்கு தோல்வியை காட்டி வளருங்க, நோ சொல்ல பழகுங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க.
இந்த விஷயம் வீட்டிலேருந்து தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸை கொண்டு வரணும். இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கேரக்டர் சரியாயிடும். எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அடிஷ்னலாக நான் ஒன்று செஞ்சேன், அதை சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என் பையனோ என் பொண்ணோ வயத்தில் இருந்தப்போ நான் என்ன செஞ்சேன், அவன் பிறந்த உடனே எப்படி அந்த ஃபஸ்ட்டு 1 இயரில் எப்படி வந்து என்கிட்ட ரியாக்ட் பண்ணாங்கங்கிறது நான் ரொம்ப கரெக்டாக அப்சர்வ் பண்ணேன். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட் நான். அப்போ சும்மா விளையாட்டுக்காகவாவது பிறந்த குழந்தை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி பேசுதுன்னு என் குழந்தைய வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அது இன்னொரு குழந்தைகிட்ட பண்ண முடியாதுல்ல. அதனால் எப்படி நம்ம அந்த குழந்தைகிட்ட எங்கே மொட்டை போட்டிங்கன்னு கேட்டால் குழந்தை என்ன சொல்லும்? தலையிலன்னு காமிக்கும். நம்ம என்ன கேட்குறோம்? எந்த இடத்துல, எந்த கோயிலில், ஊரை தானே கேட்குறோம். இது மாதிரி வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னுமே சால்வ் பண்ணாத ஒரு சில விஷயம் நேச்சுரல் லாங்குவேஜில். இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நான் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக என் குழந்தைங்கக்கிட்ட நிறையா நோண்டுவேன். இப்படிலாம் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, என் பொண்ணுக்கு பயங்கரமாக வந்து ஃப்ளெக்சிபிள் மசில்ஸ் அண்ட் போன்ஸ், ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள். வயத்தில் இருக்கும்போதே பயங்கரமாக அந்த உதைக்கிறதெல்லாம் பயங்கர எனார்மஸாக இருந்தது. பையனாக இருந்ததுன்னா ஃபுட்பாலில் போடலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தோம். பொண்ணாக ஆயிடுச்சு, பரதநாட்டியத்தில் போட்டேன். இன்றைக்கி அவள் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், இன்றைக்கி அவள் ஒரு பெர்ஃபார்மர். 11th தான் படிக்கிறாள். எதுக்கு சொல்கிறேன்னா, 8th அந்த கொரோனா டைமில் அரங்கேற்றம் முடிச்சிட்டோம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அவளோட டேலண்ட்டை வந்து நான் சரியான டைமில் கண்டுபிடிச்சி சரியானபடி நான் வந்து அவளை சேனலைஸ் பண்ண முடிஞ்சுது என்னால். இதை தவிர மற்ற டேலண்ட்ஸும் என் பொண்ணுக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து இன்னும் நிறைய மெளிர முடியும். அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன டேலண்ட்டுன்னு பாருங்கள். என் பையனுக்கு சின்ன சின்ன ஸ்கின்னில் இந்த 3 months 4 monthsலாம் ஃபேஷியல் மசில்ஸ் வந்து ரொம்பவே கனெக்டட். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸாக அவன் பண்ணுவான். எனக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை இப்போயும் இருக்குது. ஆனால் அதை மற்றவங்க சொல்லி கேட்கணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிட்டோங்கிறது ஒரு என்டார்ஸ்மெண்ட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஒரு கடந்த 3 வருஷமாகவே அவங்க ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஆக்டிங் ஸ்கூலில் போடுங்க, தியேட்டர் ஸ்கூலில் போடுங்க, உங்கள் பையன் பயங்கரமாக வருவான்னு நிறைய சைடில் சொல்கிறாங்க. அப்படி கடவுளோட அனுகிரகத்தில் அப்படியே ஒரு கனெக்ட் கிடச்சி இப்போ போகிறோம். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆசைப்படுறது ஒன்று, நம்ம ஆசையை குழந்தைங்களை திணிக்கக்கூடாது. எனக்கு இந்த 2 ஆசையும் இருந்தது. ஆனால் நிறைய ஆசை இருந்தது. இதில் 2 வந்து கடவுள் வந்து இவங்க 2 பேருக்கும் அமைச்சிருக்காரு. அது முதல்ல அவங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியல, அவங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தானாக அப்போது ஒரு பாசிட்டிவாக நல்ல மைண்டோட ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ் இந்த மதரோட இதை தான் நான் வேறு மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். உங்களை சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ் உங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் மேலே அப்படியே போட ஆரம்பிக்கும். தானாக எல்லாமே நடக்கும். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட், நெகட்டிவிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட பாசிட்டிவிட்டி வேணும்னு நிறைய சொல்லுவோம். அப்படி 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி சொன்னீங்கன்னா நம்ம வேணும்னு நினைக்க ஒரு விஷயம் தானாகவே நம்மளை நோக்கி வருது, அதை நோக்கி நம்ம தானாகவே நகர ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். இது நிறைய இடத்துல இல்லை. ஒன்று நடக்கலைன்னா உடனே சோர்ந்துடுறாங்க. இல்லை பரவாயில்ல நடக்கலைன்னா இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும், இன்னொரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது எல்லா இடத்துலையும் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க. இதனால தான் இந்த முயற்சி பண்ணுற அந்த பாசிட்டிவிட்டி இல்லாதனால தான் 10th ரிசல்ட் வந்தாலோ 12th ரிசல்ட் வந்தாலோ நம்ம அடுத்த நாள் நியூஸை பார்க்க வேண்டியது அவசியம் ஆகிடுது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதனால் இந்த பாசிட்டிவிட்டி குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த ஸ்கூலில் எல்லாமே பண்ணுறாங்க. முக்கியமாக ஏன் பசங்களோட ஸ்கூலில் வெளியில் நிறைய காம்படிஷன் கூட்டிகிட்டு போவாங்க. வாரம் ஒரு காம்படிஷன் எதையாவது சொல்லிகிட்டு இருப்பான் என் பையன் வந்து. ஆனால் ஸ்கூலுக்குள்ளேனா ஸ்போர்ட்ஸ் டே மட்டும்தான் நடக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே மட்டும்தான். அதை தாண்டி சின்ன போட்டிகள்லாம் வந்து பெருசாக நடக்கிறது இல்லை எங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலில் நினைக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் வந்து அதை நிறைய அதாவது காம்படிஷன் போகிறது உங்கள் ஸ்கூல் பெருமையை வெளியில் கொண்டு போகிறதுக்கு. ஒரு கிளாஸில் 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா 2 குழந்தை தான் வெளியே போகிற அளவு டேலண்டடாக வரும்.
ஸ்கூலுக்குள்ளேயே கிளாஸுக்குள்ளேயே சின்ன சின்ன போட்டிகள் அந்த மாதிரியெல்லாம் வச்சு இப்போது ஒரு இதில் எந்த கிளாஸ் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தோம். நான் பார்த்தேன் உங்களோட அந்த இதில். அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் அங்கே எங்கள் ஸ்கூலில் நடக்கிறதில்ல, எங்கள் பையன் பொண்ணு ஸ்கூலில். ஸோ இது வந்து எனக்கு இங்கே நல்லா இருந்தது சார். இது நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல தாட் ப்ராசஸ். உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கிளாஸ்க்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் காம்படிஷனோ, ஒரு ஹவுஸ்க்கும் இன்னொரு ஹவுஸ்க்கும் இடையில ஏதாச்சும் ஒன்று 3 monthsக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் சார்கிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன். நம்ம புத்துளிர் காம்படிஷனுக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது தான் எனக்கும் சாரை அந்த விதத்தில் தான் நிறைய தெரிய வந்தது. இதில் இந்த இன்னோவேஷன் கிளப், ஸ்டார்ட் அப் கிளப் எல்லாம் ஆரம்பித்து அந்த ஆங்கிளில் நிறைய பண்ணுறீங்க. அது ஒரு ஃபார்மலைஸ்டாக நம்ம பண்ண ஆரம்பிப்போம் சார். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம் டுவர்ட்ஸ் மீ. இங்கே ஒரு கிளப்பை நான் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணலான்னு நீங்கள் நினச்சிக்கிறத சொல்லுங்கள். சென்டர் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி கம்யூனிட்டியோட ஸ்டார்ட் அப் தாட் ப்ராசஸையும் பில்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் வந்து ஒரு ப்ரப்போசல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொடுத்துருக்கணும். இப்போ காலையில் நான் உங்கள் ஆண்டு விழாக்கு வரணுங்கிறதுனால ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப முன்னாடியே இன்வைட் பண்ணிட்டீங்க. இது அப்புறம் வந்தது. இங்கே வரணுங்கிறதுனால நைட்டு உட்காந்து எல்லாம் முடித்து 2 மணிக்கு சப்மிட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நல்லபடியாக வரும்னு நினைக்கிறோம். இந்த அசம்பிளியில் இதை அனௌன்ஸ் ஆக போகுது. இந்த பட்ஜெட்டில் கம்யூனிட்டியோட ஸ்டார்ட் அப் தாட் ப்ராசஸை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய திட்டங்கள்லாம் இப்போ அனௌன்ஸ் ஆக போகுது. அதில் ஸ்கூல்ஸோட ஸ்டார்ட் அப் காம்படிஷன்ஸ், கிளப்ஸ் அது எல்லாமே உள்ளர்க்க வருது. அதனால் உங்கள் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க. ஒரு ரொம்ப பாஷான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெரிய ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். கல்விங்கிறது இப்படி தான் இருக்கணும், எஜுகேஷனுங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நிறைய செய்கிறீங்க. போன ஆகஸ்ட் 15 வந்தப்போ வந்து நான் வாழ்த்துக்கள்னு சொன்னேன். இப்போ வந்து நான் வாழ்த்தலை, நான் பொறாமப்படுறேன்னு சொல்கிறேன். நிஜமாகவே நான் ஏன் அங்கே வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், இது மாதிரி செந்தில் சார் மாதிரி இறங்கி நானும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்லாம் தோணுது. யாராவது எனக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்யறதுக்கு ரெடி. ஸோ ரொம்ப பொறாமப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி. இது இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். இது இப்படியே போனீங்கன்னா செந்தில் சார் சொன்ன மாதிரி அந்த நண்பர் படத்தில் அந்த 3 Idiots மூவி ஸ்கூல் ஆகிடும். இது கூடிய சீக்கிரத்தில் ஆகிடும். அது ரொம்ப நாள் இல்லை. பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என் பையனுக்கு இது வர மாதிரி தெரியுது சார், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் மிஸ்ஸுக்கு, உங்கள் பிரின்ஸிபலுக்கோ மிஸ்ஸுக்கோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஸோ சாப்பிட்டு தூங்க வைக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பற்றி நிறைய பேசுகிறாங்களோ அந்த லைனில் கொண்டு போவோம். சரிங்களா? அதனால் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த நல்ல மார்க்கோடு இருக்கட்டும். அது JEE, IIT, JEE நீட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் வேணும் தான், ஆனால் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஆசை. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்னது ஏதாவது ஒரு 4-5 சொன்னேன், அதில் ஒன்றாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து இன்னையிலேருந்தே செயல்படுத்த ஆரம்பிங்க. முக்கியமாக ஒரு ரோல் மாடல்னு யாரை காமிச்சும் வளர்க்காதீங்க. அவங்கள பற்றி ஓரலாக சொல்லி கொடுத்து வளங்க. ஆனால் அதுதான் நீ அப்படிங்கிற மாதிரி யாரை காமிச்சும் நம்ம வளர்க்க வேண்டாங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவுசெய்து அதை எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மிக்க நன்றி. ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த ஸ்கூலில் பார்த்து. திருப்பி சொல்கிறேன், பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிளெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், இங்கேயே கொண்டு வந்து தயவுசெய்து சேர்க்க சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சமுதாய மறுமலர்ச்சி நடக்கட்டும். சரிங்களா? தேங்க்யூ.